வீகன்ஸ். ஹூ ஆர் யூ டு டிசைட் வாட் ஐ ஈட்? எங்க பார்த்தாலும் வீகனிசம், வீகன்ஸ், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன் இந்த வீகன்ஸ் எல்லாம் பார்த்து, நான்வெஜ் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார்? என் பிளேட்ல நான் என்ன வச்சிருக்கணும், என்ன வச்சிருக்க கூடாது, என் வயிற்றுக்கு நான் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார்? ஏன்னா இது என்னோட ரைட்ஸ் தானே. நான் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் கூட டிசைட் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? எனக்குன்னு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு. நான் ஒரு மனுஷனா பிறந்துட்டேன். எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு இல்லையா? அந்த உலகத்துல நான் என்ன வேணா செய்யறதுக்கு. அட்லீஸ்ட் நான் என்ன சாப்பிடணும் அப்படிங்கறது டிசைட் பண்றதுக்காச்சும் எனக்கு ரைட்ஸ் இல்லையா? அது ஏன் நீங்க வந்து ஒரு நான் ஏதோ மிகப்பெரிய பாவி மாதிரி, நான் ஏதோ உலகத்துல வாழவே தகுதி இல்லாதவன மாதிரி நீங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கான பதிலும் இதுக்கான ஒரு தீர்வு, அதாவது இந்த டிபேட்கான ஒரு க்ளோஷர் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கேள்வி வந்து நம்ம எல்லாரும் வீகன்ஸை பார்த்து கேட்டிருப்போம் இல்லைங்களா? இப்போ ஒரு வீகனா நம்ம யோசிச்சு பார்த்தோம், இல்ல வீகனா கூட வேணாம், ஒரு ஹியூமனா யோசிச்சு பார்க்கலாம். இப்ப நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தெல்லாம் பேசல, ஜஸ்ட் ஒரு உங்க சகோதரனா, உங்க பிரதரா, ஒரு நண்பனா பேசுறேன். அப்படியே எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே வந்து இது எப்படி என்னதான் நடக்குதுன்னு நம்ம வந்து யோசிச்சுட்டே பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம யோசிக்க தான் போறோம், சரிங்களா? என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஹியூமனா யோசிச்சு பார்ப்போமே. நம்ம என்ன சாப்பிடணும், நமக்கு காலையில எழுந்திரிச்சோடனே நம்ம என்ன பண்ணணுன்றதுல இருந்து அந்த நாள் முடிகிற வரலும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு, சரிங்களா? அந்த சுதந்திரத்தை வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதன்படி நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை பண்றோம், அதை பண்றோம், டிவி பாக்குறோம், ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோம், கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், வேலைக்கு போறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இருக்கோம், பேரண்ட்ஸ் கூட இருக்கோம், இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கோம். எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கு. இதே சுதந்திரம் தான் கடவுள் ஆடு, மாடு, கோழி போன்ற விலங்குகளுக்கும் கொடுத்திருக்காரு இல்லையா? அதுங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அதுங்களுக்கும் ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பிள்ளைங்க, பெத்தவங்க எல்லாம் இருக்காங்க. அது நமக்கு தெரியுமான்னு தெரியல, இருக்காங்க. ஸோ அதுக்கும் அந்த சுதந்திரம் இருக்கு. இப்போ இந்த ஹியூமன்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய சுதந்திரத்தை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவங்களோட சுதந்திரத்தை போய் கெடுக்கிறோம். என்ன, அவங்கெல்லாம் வந்து வாழவே கூடாதுங்கிற மாதிரி, அவங்க வாழ்க்கையை வந்து நமக்காகவே அர்ப்பணிக்கணுங்கிற மாதிரி நம்ம அவங்கள பிடிச்சி இந்த கோழியெல்லாம் என்ன பண்றோம், அம்மா வந்துட்டு இருக்கும்போதே அதோடைய குஞ்சு, அதாவது கோழி குஞ்சை பிடிச்சி எடுத்துட்டு வந்து என்ன பண்றோம், கொல்றோம். ஆடு, ஆடோடைய ஒய்ஃப் இருக்கும்போதே ஆடோடைய ஹஸ்பண்ட் எடுத்து பிடிச்சிட்டு வந்து நம்ம அப்படியே ஃபுல்லா லைன்ல நிக்க வச்சிருக்காங்க. எப்படி அந்த இண்டஸ்ட்ரி ஃபார்மிங்ல ஃபுல்லா லைன்ல நிக்க வச்சு ஒரு ஒரு ஆடை அறுக்குறாங்க. அதால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அதுக்கு வாயில்லாத ஜீவன் தான் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? இப்போ இதுக்கான சுதந்திரம் ஆல்ரெடி இறைவன் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அதை போய் பறிக்கிறோம். ஏன் பறிக்கிறோம், சரிங்களா? இப்ப நம்ம பிளேட்ல வந்து என்ன வைக்கணும், என்ன வைக்க கூடாதுன்ற டிசைட் பண்றது நம்மளோட உரிமை. ஆமா. ஆனா ஒரு சாப்பாட்டு பிளேட்ல என்ன வைக்கணுங்கிற உரிமையை பத்தி நம்ம இவ்வளவு பேசுறோமே, அந்த ஆடுக்கும், கோழிக்கும், மாடுக்கும் அது ஒரு உயிர். அதோடைய உயிர், நம்மளோட உயிர் கிடையாது. அது அது அதோடைய உயிர். அதோட உயிர் தான் வாழணுமா, வாழக்கூடாதா, நான் எப்படி இருக்கணும், வாழணும் அப்படிங்கிறது எல்லா உயிருமே வாழணும் தான் நினைக்கும். வாழணுங்கிறது அதோட உரிமை, அதோட ஆன்ம உரிமை. அது கடவுள் கொடுத்த உரிமை. அந்த உரிமையை நம்ம என்ன பண்றோம், பறிக்கிறோம். பறிக்கிறோமா இல்லையா? பறிக்கிறோம். அப்போ தட்டுல என்ன வைக்கணும், வைக்க கூடாதுன்னு டிசைட் பண்ண நீ யாருன்ட்டு நாம இந்த விஎன்ஸை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். அதே இந்த ஆடு, மாடு, கோழி எல்லாம் சேர்ந்து நம்மளை பார்த்து, டேய் நான் வாழ போறேன்னு, நான் வாழ்றதுக்கு தான் இருக்கேன், என்னை கொல்றதுக்கு நீ யாருடா அப்படின்னு கேட்டுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன பதில் இருக்கு நம்ம கிட்ட சொல்ல அப்படின்னு நான் ஒருத்தவங்க கிட்ட கேட்டப்போ ஒரு ஒருத்தர் சொல்றாரு என்னன்னா, நான் வந்து கேட்கிறேன், அதாவது நான் வந்து கேட்கிறேன் என் பிளேட்ல என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, நான் என்ன பிளேட்ல வைக்கணும், வைக்க கூடாதுன்ட்டு நான் தான் டிசைட் பண்ணுவேன். அது கேட்கறதுக்கு நீ யாருன்ட்டு நான் வந்து கேட்கிறேன். எனக்கு வாய் இருக்கு, நான் கேட்கிறேன். ஆனா அந்த ஆடு, மாடு, கோழி எல்லாம் அப்படி ஒண்ணும் கேட்கலையே. அப்படி கேட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. அதனால அது கேட்கல, அதனால அது கொண்டு சாப்பிடலாம், தப்பு இல்லையே அப்படின்னு கேட்டாரு. இது வந்து இந்த கேள்வி வந்து உங்களுக்கு கூட இல்ல எனக்கு கூட ஒரு சமயத்துல வந்திருக்கலாம். ஏதாவது நான் இப்ப உங்களையோ என்னையோ பத்தி நான் பேசல, நானே இந்த இடத்துல இருந்தாலும் அந்த கேள்வி வரும்.
வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காலத்துல எனக்கு வந்திருக்கலாம். அப்போ அதுக்கான பதில் என்னவா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா, சரி, மனுஷங்க வந்துட்டு கம்யூனிகேட் பண்றோம், ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அப்போ ஆடு மாடு எல்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்றது? முக்கியமான தேவைகளை வந்து அட்லீஸ்ட் கம்யூனிகேட் பண்ணி தானே ஆகணும். அதுக்கு இறைவன் வந்துட்டு எந்த லாங்குவேஜுமே கொடுக்கலையா அப்படின்னு கேட்டா கொடுத்திருக்காரு. ஒண்ணு அழுகை, இன்னொன்னு அதான் அழுகையிலேயே கண்ணீர். ஒண்ணு அழுகை. இப்போ ஆடு மாடு எல்லாம் அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம காதுல கேட்கும். நம்ம இந்த கோழிக்கடை கடையெல்லாம் பாத்தீங்கன்னா அதை வந்து கொலை பண்ணும் போது அது எந்த அளவுக்கு துடிச்சு கத்தும், வேதனையில வந்து வேதனையில உயிர் துன்பத்துல கத்தி அழும், நம்ம கேட்டிருப்போம். அதெல்லாம் அந்த கேளுங்க. அப்போ அது கேட்டாச்சு இந்த மனுஷங்களுக்கு புரியட்டும், பிற உயிர்களுடைய வேதனை சொல்லிட்டு எல்லா உயிர்களுக்கும், அதாவது அட்லீஸ்ட் இந்த 5 அறிவு ஜீவன்களுக்கெல்லாம் அழுறதும் இந்த மாதிரி உயிர் துன்பத்து வரும்போது அழுது கத்தி அழுறத வந்துட்டு இறைவன் கொடுத்திருக்காரு ஒரு லாங்குவேஜா. ஏன்னா அது அழுதுனா அதுக்கு துன்பம் வருதுன்ட்டு எல்லாருக்குமே புரியுங்க. 5 அறிவு ஜீவனுக்கே புரியும். இப்போ ஒரு நாய் அழுத பார்த்தா பூனைக்கு புரியும் அந்த நாய் அழுதுன்ட்டு. அதுக்கு லாங்குவேஜ் இல்ல, ஆனா அழுகைங்கிறது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மனுஷங்கள்லயே வந்துட்டு செவிடா இருப்பாங்க, அவங்களுக்கு காது கேட்கும், அதனால செவிடா இருப்பாங்க. எப்படின்னா அது அழுவும், ஆனா அவங்களுக்கு அது ஃபீல் ஆகாது. அதனால என்ன பண்ணியிருக்காரு, உனக்கு காது கேட்கலையா, சரி உனக்கு கண்ணாச்சு தெரியுதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு கண்ணீரை கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம பார்க்கும்போது அது கண்ணீர் வருதா, ஐயோ அந்த உயிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு துன்பம், அதனாலதான் கண்ணீர் வருது. அந்த லாங்குவேஜ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம உதவி செய்யணுன்றதுக்காக இறைவன் கண்ணீரை கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம கண்ணு தெரிஞ்சும் குருடர்களா இருந்து அதை உயிர்கொலை செய்யறோம். அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த விலங்குகளுக்கு உரிமை இருக்கு, அதனுடைய உரிமைய அந்த விலங்குகளே கேக்குது நம்ம கிட்ட, கேட்காமலாம் இல்ல, கேக்குது, கண்ணீர்னாலையும் அழுகையினாலையும் கேக்குது. ஆனா நம்ம அது கொடுக்குறோமா? கொடுக்கலைங்க. எந்த அளவுக்கு நம்ம கல் நெஞ்சுக்காரங்க இருக்கும். சரி, இப்போ இந்த வீகன்ஸ் நம்ம கிட்ட வம்புக்குனே வராங்கன்னு வச்சுப்போம். இவங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க, அவங்க நம்ம கிட்ட வம்புக்கு வராங்க, அவங்க வேணாம் அவங்களை தொத்தி விட்டுருங்க. அப்ப நம்ம யார் சொல்லுதாங்க கேக்குறது? இந்த டிபேட் போய்கிட்டே இருக்கு. இப்போ இது உயிரை கொண்டு நம்ம வந்து அதை சாப்பிடுறது சரியா தப்பா ஒரு டிபேட் போய்கிட்டே இருக்குல்ல. இதுக்கு நம்ம யாருதான் சரியான ஆளு, யார்கிட்ட தான் கேக்குறது? அப்போ ஒரு ஆள் இருக்காருங்க, அவர்கிட்ட தான் கேட்க முடியும். இறைவனான்னு கேட்டா இல்ல, நீ வேற ஒரு ஆளு, இறைவனோட ரொம்ப க்ளோஸான ஆளு. நீங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கீங்க, கீழே ஒரு பள்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பள்ளத்துக்கிட்டாலும் வந்துட்டீங்க, பள்ளத்துக்கிட்ட கால் வைக்கும் போது உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வரும், கால் வைக்காத, கால் வச்சா விழுந்துருவே அப்படின்னு. அது என்னன்னா உங்களுடைய ஆழ் மனசு சொல்லுது, டக்குன்னு ஒரு சிக்னல். அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு பொய் சொல்ல போறீங்க அப்படின்னா உங்க ஆழ் மனசு வந்து சொல்லும், டேய் பொய் சொல்லாத, பொய் சொல்லாத, பொய் சொல்லாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை கேட்க மாட்டோம், தட்டி விட்டு நம்ம போய் சொல்லிடுவோம். அந்த மாதிரிதான் அதுக்கு பேரு ஆழ் மனசுன்னு பேரு. இப்போ இந்த ஆழ் மனசு என்ன சொல்லுமா, நம்ம ஒரு உயிர்கொலை நடந்து அதை நம்ம அந்த உயிரை வந்து கொண்டு சாப்பிடும் போது, டேய் இது தப்பு, இது தப்புன்னு அது சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. எல்லா ஆன்மாவும் எல்லா ஆழ் மனசும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா நம்ம இந்த உலகத்தை நம்ம நம்ம மேல தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகியல்ல மாட்டிக்கிட்டு உலகத்துல நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம், மத்தவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அதை வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்களா, நமக்கு அந்த அறிவு வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஆன்மாக்கு ஒரு அறிவு இருக்கு, அது ஆழ்மனசு வழியா நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லுது, அது நம்ம கேட்கறதே கிடையாது. அப்போ அது என்ன சொல்லுதோ அது கேட்கணும். ஏன்னா ஆன்மா தான் நம்மளை வழி நடத்தும். சரிங்களா, இப்போ இந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. அந்த ஆன்மாக்கு ஆல்ரெடி தெரியும் கொன்னு சாப்பிடுறது தப்பு, அப்படி பண்ணா என்னென்ன அனுபவிக்கணும் அப்படின்னு அதுக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம தான் கேட்கறது இல்லை. அது ஏன் கேட்கறது இல்லைன்னா நம்ம ஓடி ஆடிக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. தியானம்னா மெடிடேஷன் பண்ணுங்க, இல்ல அமைதியா இருங்க. அமைதியா இருக்கும்போது வாய்மனசு உங்ககிட்ட பேசும். அப்ப அது என்ன பேசுன்னு கேளுங்க, அதுகிட்ட கேள்வி கேளுங்க, இது சரியா இது தப்பான்னு. த டிபேட் எண்ட்ஸ் ஹியர். நான் 100% ஷுவரா சொல்றேன், எல்லா ஆண்மக்களுக்கும் நல்லாவே தெரியும் எது சரி எது தப்புன்னு. அது உங்களுக்கு நல்லாவே வழிகாட்டு. இது பண்ணாத, உயிர்கொலை செய்யாத, இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடாதன்னு சொல்லும். அதை நீங்க வந்து அதுகிட்ட பேசி கேளுங்க, இது சரியா தப்பான்னு. நான் சொல்றேன், இல்ல வீகன் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கலாம் கேட்க வேண்டாம். ஒரே ஒருத்தர் சொல்றது மட்டும் கேளுங்க, அது உங்க ஆழ் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அப்போ ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து அதுகிட்ட பேசி கேளுங்க. கேட்ட உடனே அது சொல்லும். அப்போ இந்த டிபேட் சரியா தப்பா நான்வெஜ் அப்படிங்கிற டிபேட் அங்க முடியும். மேல நீங்க எந்த வீடியோ பார்க்க வேணாம், எந்த ரிசர்ச் பண்ண வேணாம், யாருக்கும் பதில் சொல்ல வேணாம், உங்க மனசு கிட்ட கேளுங்க, அது சொல்லும். த டிபேட் ends here.
வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய வீடியோஸ் பார்த்து எல்லாரும் பலனடைவோம். சீரியஸாக இருக்கவங்க மட்டும் வீடியோ பாருங்கள். டைம் பாஸ்க்குன்னு வேண்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி.